ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி தக்காளி ரசம். வாங்க இந்த தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குண்டானில் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் 5 தக்காளி போட்டுக்கலாம். அதை நல்லா வேக வைக்கணும். இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை குச்சி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அதை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் மசாலா இந்த தக்காளி கூட போட்டுக்கலாம். ஒரு கப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வேக வச்ச சுடு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஏன்னா சுத்தமான தண்ணி தான் நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொரிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தாளிப்பை இப்போ நாம் இந்த ரசத்தில் எடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரசத்தை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுர நுரையாக இருந்ததுன்னா அந்த ரசம் நல்லா சுவையாக இருக்கும். சுவையான தக்காளி ரசம் தயார். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.